அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. இன்னைக்கு இன்ஷாஅல்லாஹ் ஹிஜாபை பற்றி பார்க்கலாம். ஹிஜாப் என்னும் சொல்லுக்கு திரையிடுதல், மறைத்தல் என்று பொருள். அதாவது உடலில் கண்டிப்பாக மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைப்பதற்கு ஹிஜாப் என்று கூறப்படும். நமது நாட்டில் பர்தா, புர்கா, துப்பட்டி என்று அதனை சொல்கிறோம். ஹிஜாப் என்பது கருப்பு நிறமாக தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக எந்த நிறத்திலும் இருக்கலாம். அரபி மொழியில் கண் இமைக்கு ஹிஜாப் என்று கூறப்படும். அதாவது கண்ணை இமை காப்பது போல் கற்பையும் மானத்தையும் இந்த ஆடை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம். நான் ஒரு முஸ்லிம் பெண் என்பதற்கு அடையாளம் அல்ல ஹிஜாப். கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை அடையாளமாக இருப்பது போன்று, யூதர்களுக்கு தலையில் சிறிய குல்லாவும் டேவிட் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நட்சத்திர குறியும் அடையாளங்களாக இருப்பது போன்று, இந்தியாவில் வாழும் இதர மதத்தவர்களும் நெற்றி பொட்டு, திருநீர், காவி உடையும் அடையாளங்களாக இருப்பது போன்று, முஸ்லிம் பெண்களுக்கான வெறும் ஒரு அடையாளம்தான் இந்த ஹிஜாப் என்று தவறாக எண்ணிவிடக்கூடாது. இது ஒரு அடையாளம் அல்ல, மாறாக ஹிஜாப் என்பது மார்க்கத்தின் ஒரு பகுதி, அல்லாஹ்வின் கட்டளை, கடைபிடித்தே தீர வேண்டும் என்று கட்டாய கடமை. போனால் போகட்டும் என்று அணியும் வெறும் ஒரு அடையாளம் அல்ல ஹிஜாப் என்பதை முதலில் நாம் மனதில் இருக்க வேண்டும். இதர மதத்தவர்களின் மத அடையாளங்கள் என்று நாம் இங்கே குறிப்பிடுவதற்கு ஹிஜாபும் முக்கிய வேறுபாடு என்னவென்றால், அவற்றை ஒருவர் கடைபிடிக்க தவறினால் அந்த மதங்களில் இருந்து வெளியவர்களாக அவர் கணிக்கப்படுவதில்லை. ஆனால் இஸ்லாத்தில் அவ்வாறல்ல. அல்லாஹ்வின் கட்டளையான ஹிஜாபை அலட்சியம் செய்யும் போது அல்லாஹ்வின் உத்தரவை அவர் அலட்சியம் செய்கிறார். இறை சட்டத்தை அலட்சியம் செய்வதோடு இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டே அவர் வெளியேறுகிறார். மிக தெளிவாகவே இறைவன் கூறுகிறான், நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய வெட்க தலங்களை பாதுகாக்கட்டும், தங்களுடைய அழகை வெளியில் காட்டாமல் இருக்கட்டும், அதிலிருந்து தாமாக வெளியே தெரிகின்றவற்றை தவிர. இறை நம்பிக்கை கொண்ட பெண் என்றால் நிச்சயம் ஹிஜாபை பேணியே தீர வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் பொருள். பெண்களுக்கு இஸ்லாம் வரையறுத்துள்ள ஹிஜாப் என்னும் உடை அவர்களுக்கு ஒரு கௌரவமாகும். சமூகத்தில் அந்தஸ்தையும் நன்மதிப்பையும் பெற்று கொடுக்கின்றது. ஒரு பெண்ணின் கற்பொழுதிற்கும் அடக்கத்திற்கும் நாணத்திற்கும் அவள் அணியும் ஹிஜாப் சான்றாக விளக்குகிறது. இதனால் காண்போர் அவளை மதிக்கின்றனர், கெட்ட எண்ணத்துடன் அவளை அணுகுவதில்லை. ஒரு பெண் நடந்து செல்கிறார் என்றால் அது ஒரு முஸ்லிம் பெண்தான் என்று தெரிந்து கொள்வதற்கும், பாலியல் தொல்லைகள் ஏற்படாமல் இருப்பதற்கும், அவளது கண்ணியம் காப்பாற்றப்படுவதற்கும் இந்த ஹிஜாப் ஒரு கவசம் என்று ஆணித்தனமாக பின்வரும் வசனத்தில் இறைவன் கூறுகிறான். நபியே, உம்முடைய மனைவிகள், உம்முடைய புதல்விகள், நம்பிக்கையாளரின் மனைவி ஆகிய அனைவரிடம் கூறுங்கள், அவர்கள் தங்களுடைய துப்பட்டிகளின் முந்தானையை தங்களின் மீது தொங்கவிட்டு கொள்ளட்டும். அவர்களை அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் தொல்லைக்கு ஆளாகாமல் இருப்பதற்கும் இதுவே மிகவும் ஏற்ற முறையாகும். இவ்வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் அவர்களை அறிந்து கொள்வதற்கும் என்றால், ஹிஜாப் என்னும் இந்த உடை அப்பெண் ஒரு கௌரவமான, கற்புடைய, அடக்கமும் நாணமும் உடைய தூய்மையான பெண் என்பதை பிறர் அறிய உதவும் என்று பொருள். ஏனென்றால் பெண்ணின் நிறம், அவர்களது அழகு, அவர்களது இளமை ஆகியவை ஆண்களால் ரசிக்கப்படுகிறது. ஒரு எடுத்துக்காட்டாக, இரட்டை பிறவியான இரு சகோதரிகள் 2 பேரும் அழகில் சமமானவர்கள் கடை வீதியில் நடந்து செல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்களில் ஒருவர் முற்றிலும் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணிந்து செல்கிறார். மற்றவர் மேற்கத்திய கலாச்சார முறைப்படி ஒரு குட்டை பாவாடையோ அல்லது எதையோ ஒன்று அணிந்து செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். கடை தெருவில் பெண்களை கேலி செய்வதற்கே நிற்கும் சிலர் யாரோ கேலியும் கிண்டலும் செய்வார்கள். இஸ்லாமிய முறையில் ஆடை அணிந்து செல்பவரையா அல்லது அரைகுறை ஆடை அணிந்து செல்பவரையா? நிச்சயமாக அரைகுறை ஆடை அணிந்து செல்பவரை தான் கேலி கிண்டலும் உள்ளாவார். எனவேதான் இஸ்லாமிய ஆடை முறை தொல்லைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கிறது என்று அருள்மறை குரான் கூறப்படுகிறது. இஸ்லாம் கூறும் ஹிஜாபின் அளவுகோல், எந்த அளவிற்கு ஹிஜாப் அணிய வேண்டும். இஸ்லாம் அணிய வேண்டிய ஹிஜாபின் அளவுகோலை இஸ்லாம் அழகாக கூறித்தருகிறது. அவை, ஒரு பெண் தனது முகம், 2 கைகள், மணிக்கட்டு வரை ஆகியவற்றை தவிர உடலின் ஏனைய பகுதிகள் முழுவதையும் மறைக்க வேண்டும்.
இரண்டாவது, அணியும் ஆடை அடர்த்தியாக அமைய வேண்டும். உடலின் வனப்பை வெளிக்காட்டும் மெல்லிய ஆடையாகவோ உடல் தெரியும் வண்ணமோ அமைதல் கூடாது. ஒரு தடவை பனு தமினி கோத்திரத்தை சேர்ந்த சில பெண்கள் ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். அவர்கள் மெல்லிய ஆடை அணிந்திருந்தார்கள். இதனை கவனித்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து இவ்வாறு கூறினார்கள், அதாவது, உண்மையில் நீங்கள் முஸ்லிம் பெண்கள் தானா அப்படின்னு கூறினார்கள். அணிந்திருக்கும் இந்த ஆடை ஈமான் கொண்டவர்களுக்குரிய ஆடை அல்ல. நீங்கள் ஈமான் கொண்ட பெண்கள் இல்லை என்றால் இவற்றை அணியுங்கள் என்று கூறினார்கள். அடுத்து, உடலின் பரிணாமத்தை வெளிக்காட்டும் இறுக்கமான ஆடையாக இல்லாமல் தளர்வானதாக இருக்க வேண்டும். பிறரை ஈர்க்கும் கவர்ச்சியமான ஆடையாகவும் இருக்கக்கூடாது. ஆண்களை போன்ற ஆடை அணிதல் கூடாது. ஒரு முக்கிய குறிப்பு, ஆண்களை போன்ற ஆடை அணியும் பெண்களும் பெண்களை போன்ற ஆடை அணியும் ஆண்களும் நம்மை சேர்ந்தவர்கள் அல்லர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 நபர்கள் சுவனம் செல்ல மாட்டார்கள். மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு கூறினாங்க. அவர்கள் யார் என்றால், தனது பெற்றோருக்கு அநியாயம் செய்தவர், ஆண்களை போன்று நடந்து கொள்ளும் பெண், தன் வீட்டு படுக்கை அறையில் யார் நுழைந்தாலும் கண்டு கொள்ளாமல் இருக்கும் ஆண் என்று இந்த 3 நபர்களை கூறினார்கள். அதனால் முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணியும் போது ஷரியத் கூறும் இந்த அளவுகளை கண்டிப்பாக பேணியே தீர வேண்டும். ஹிஜாப் என்பது ஆடை மட்டுமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஹிஜாபை ஆடையுடன் மட்டுமே இஸ்லாம் கூறவில்லை. கருப்பு நிறத்திலோ வேறு ஏதாவது ஒரு நிறத்திலோ உடலை சுற்றி அணியும் ஆடை மட்டுமே ஹிஜாப் அல்ல. மாறாக பழக்க வழக்கங்களில் ஹிஜாப் இருக்க வேண்டும். நன்னடத்தையில் ஹிஜாப் இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் பேசும் பேச்சில் ஹிஜாப் இருக்க வேண்டும். பார்க்கும் பார்வையில், கேட்கும் விஷயங்களில் கூட ஹிஜாப் இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் கூறும் உள்ளம் புறமுமான ஹிஜாப் ஆகும். அப்போதுதான் கற்பும் கண்ணியமும் பாதுகாப்பு பெறும். இஸ்லாத்தில் பார்வையில் கற்பு என்பது ஆண் பெண் உறவு மட்டுமல்ல, மாறாக கண்ணுக்கு கற்பு இருக்கிறது, கைகளுக்கு கற்பு இருக்கிறது, காதுகளுக்கும் இதயத்திற்கும் கூட கற்பு உண்டு என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பார்க்கக்கூடாத காட்சியை பார்ப்பது கண் செய்யும் விபச்சாரம். செய்யக்கூடாத செயலை செய்வது கை செய்யும் விபச்சாரம். யோசிக்கக்கூடாததை யோசிப்பது இதயம் செய்யும் விபச்சாரம் என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அருமையாக கூறினார்கள். ஒரு பெண்ணுக்கு இறைவன் 2 ஆயுதங்களை கொடுத்துள்ளான். ஒன்று இறையச்சம், மற்றொன்று ஹிஜாப் என்னும் கவசம். இந்த 2ம் பேணி பாதுகாக்கப்படும் போதுதான் அவளது கண்ணியமும் கற்பும் பாதுகாக்கப்படுகிறது. இவற்றில் ஏதாவது ஒன்று விடுபட்டாலும் கூட மற்றொன்று தானாகவே சென்றுவிடும் என்பதில் ஐயமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.